ஆதிரா ஜங்ஷனில் இட்லி பானை எதுவும் யூஸ் பண்ணாமலே கொழக்கட்டையை அவிச்சு புதுவிதமான சுவையில் சூப்பரான கார கொழக்கட்டை செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 2 கரண்டி அரிசி மாவு எடுத்து போட்டுக்கோங்க. அது கடையில் வாங்கினதுனாலும் சரி, இல்லை வீட்டிலேயே வறுத்து திரிச்சதுனாலும் சரி. அதுக்கு தேவையான தூளுப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா பிணைஞ்சு விடுங்க. நெய் நல்லா கலந்து வரணுங்க. இப்போ ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கொழக்கட்டை மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ கொழக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. அப்போ தான் காரம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இந்த உருண்டைகளை நம்ம அவிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணி சூடாகவும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இங்கே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது தண்ணி நல்லா சூடாகவும் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே இறக்கிட்டிங்கன்னா 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க லேசாக கரண்டியை வச்சு பிரித்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ கொழக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த கீழே படிஞ்சிருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அது கெட்டியாக இருக்கும். அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லை சீனி போட்டு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா பாயாசமாக உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போது கொழக்கட்டையை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதும் முழு உளுந்தை நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க. கடுகு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி சின்ன துண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்குங்க. அந்த வாசனை இறங்குற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு, இது ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சம் நறுச்சுன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதோடு ஒரு கேரட்டை கிரேட்டரில் சின்ன இதில் நல்லா துருவி போட்டு வதக்கியிருக்கேன். இப்போது 2 சில் தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு, என்கிட்ட குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் இருந்துச்சு, அதனால் 4 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய பச்சை மிளகானா 1 போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் குருணையாக அரைச்சிக்கோங்க. இதையும் கடாயில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேங்காயில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் குறையிற அளவுக்கு, அதாவது அந்த ஈரப்பதம் இந்த கேரட்டோட மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் காயத்தூள் மற்றும் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தேங்காவை சேர்த்த பிறகு வதக்கிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க கொழக்கட்டையை அதோட சேர்த்துருங்க. கொழக்கட்டைக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ நம்ம இது உப்பு சரி பார்த்துட்டு நல்லா அந்த கொழக்கட்டையோட அந்த காரம் இறங்குற அளவுக்கு மேலும் ஒரு 5 நிமிஷம் வச்சு வதக்கிட்டு கருவேப்பிலை மல்லி தூவி பரிமாறலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஸ்பெஷல் கார கொழக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.